விஞ்ஞானிகளான இஸ்ரோ வந்து இப்போ சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா 2019ஆம் ஆண்டு நிலவுக்கு அனுப்பப்பட்ட சந்திராயன் 2 வந்து இதோட ரோவர் வந்து எதிர்பாராதமாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கீழே விழுந்துருதுங்க. உடனே வந்து அந்த ரோவர் வந்து இருந்தாலும் அது வெற்றிகரமாக இன்னமும் நிலவை சுற்றிட்டு தான் வருது. இப்படியாப்பட்ட அந்த சந்திராயன் 2 இந்த ஆர்பிட்டர் வந்து அப்போ இருக்கிற காலகட்டத்தில் தென் துருவத்தில் சூரிய ஒளியே படாத ஒரு குளுமையான ஒரு இடத்துல வந்து நீரின் மூலக்கூறுகள் இருப்பதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை வந்து சொன்னது. இருந்தாலும் வந்து இருக்கலாமோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அந்த இஸ்ரோ விஞ்ஞானிகள். அது என்னன்னா ஆர்பிட்டர் வந்து அதாவது குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த ஃபேஸ்டினா பேசின் அப்படிங்கிற வந்து மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கில் தென் துருவத்தில் நிலவில் மிகப்பெரிய ஒரு பனிக்கட்டிப்பாறைகள் நீர் பனிக்கட்டிப்பாறைகள் இருப்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு சான்றிதழை கொடுத்துருக்கு இந்த ஆர்பிட்டர். இப்படியாப்பட்ட அந்த விஷயம் வந்து விஞ்ஞானத்துறையில் கண்டுபிடிப்பில் மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுதுங்க. இப்படி இருக்கிற சூழலில் அந்த தென் துருவத்தில் இருக்கிற அந்த நீர் பனிக்கட்டிகளை என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா மனிதர்கள் ஃபியூச்சரில் வந்து நிலவில் போய் இருக்கும் பட்சத்தில் குடிநீராகவும் அதை சுவாசிக்கிற ஆக்சிஜனாகவும் இந்த ராக்கெட்டுகளுக்கு இந்த எரிபொருளாக ஹைட்ரஜன் எரிபொருளாக மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த ஒரு சிஸ்டம் உருவாகும். இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு உதவியா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் சொல்றாங்க.